பொதுவா ஒரு குற்றத்துக்கான தண்டனை ஸ்ட்ராங்கா கொடூரமா இருந்தா அந்த தப்பை செய்யறதுக்கான தைரியம் நிறைய பேருக்கு வராது, குற்றங்களும் கம்மியாகும். இந்த ஒரு பேசிக் கான்செப்டை வச்சுக்கிட்டு மனித வரலாற்றுல இப்படி இல்லாமடா ஒத்தனை போட்டு டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்ற அளவுக்கு கொடுக்கப்பட்ட ரொம்பவே டெரிஃபிக்கான சைக்கோத்தனமான பனிஷ்மெண்ட்லாம் நிறையவே இருக்கு. அதுல டாப் 4 பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல சின்ன டிஸ்க்ளைமர், நீங்க சாஃப்ட் ஆர்ட்டா இளையமான சேர்க்கிறாங்களா இந்த ஃபர்ஸ்ட் 2 பனிஷ்மெண்டோடய ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்து வரப்போற பனிஷ்மெண்ட் ரொம்பவே வியர்டா ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்க போகுது. நம்பர் 4, The Rat Dungeon. லண்டன்ல 1000 to 1500 இருந்த ஒரு ஃபேமஸான பனிஷ்மெண்டா இதுன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல இந்த கிரிமினல்ஸுக்கு எல்லாமே இந்த பனிஷ்மெண்ட் பார்த்தா ரொம்பவே பயம். யூகேல லண்டன் டவர்னு ஒரு ஃபேமஸான பில்டிங் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு இருட்டான செல்ல கட்டி வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் மாதிரி. பொதுவா அந்த காலத்துல இந்த கிரிமினல்ஸுக்கு இந்த திருடவங்களுக்கு எல்லாம் இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாமே இந்த ஜெயிலுக்கு கூட்டி வந்து அவங்க கையும் காலையும் கட்டி போட்டுருவாங்க. இது நார்மலா தானே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அந்த செல்லுக்கு பக்கத்துல ஒரு கடல் இருக்கு. எவ்ரி டைம் அந்த கடல்ல அலைகள் எல்லாம் ரைஸ் ஆகும் போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எலிகள் எல்லாமே இருட்டான செல்லுக்கு வரும். கம்ப்ளீட்டா இருட்டான ஒரு செல், அங்க கை கால் கட்டப்பட்ட நிலைமையில அந்த பிரிசனருக்கு அந்த எலிகள் வார சத்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்கும். ஒரு சில மணி நேரத்திலேயே அந்த எலிகள்லாம் அந்த பிரிசனரை கடிச்சு கொதற ஆரம்பிக்கும். அண்ட் கொஞ்ச நேரத்துல அந்த பிரிசனர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல விழிச்சு பார்த்த உடனே அவர் உடம்புல 100கணக்கான எலிகள் கடிச்ச காயம் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இது ஒரு நாளோட முடியாது, இந்த ப்ரோசஸ் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். அவங்க செஞ்ச தப்புக்கேத்தமா இந்த டெய்லி ப்ரோசஸ் நடந்துகிட்டே இருக்கும். The Rat Ball and Tube. 1567 அப்போ டச்சோட லீடரா இருந்த டைடோரிக் சொனோ என்றவருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பனிஷ்மெண்ட் இது அடிக்கடி யூஸ் பண்ணுவாராம். இந்த பனிஷ்மெண்ட் உண்மையை மறைக்கிற கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களாம். நேரா அந்த பிரிசனரை ஒரு டேபிள் மேல படுக்க வச்சு எலி பிளஸ் ஒரு பவுல் எடுத்து அந்த எலியை அந்த பவுல்ல போட்டு அதை அந்த பேஷண்ட வயிற்றுக்கு மேல வச்சு நெருப்பை காட்டி ஹீட் பண்ணுவாங்களாம். நெருப்பை காட்டி ஹீட் பண்ணதோட அந்த எலி ஹீட் தாங்க முடியாம வெளியே வர ட்ரை பண்ணி கண்ணா பின்னான்னு தோண்ட ஆரம்பிக்குமா. வெளியே இருக்கிற மண் இல்லைங்க, அவரோட வயிறுக்குள்ள போன எலி கண்ணா பின்னான்னு காண்ற எல்லா ஆர்கன்ஸையுமே கடிச்சு கொதற ஆரம்பிக்குமா. சப்போஸ் அந்த எலி வெளியே வந்தா இவர் மேல போயிடுவாரு. சப்போஸ் அந்த எலி மேல வந்துச்சுன்னா இவரோட கதை க்ளோஸ். இன்பிட்வீன் கேப்ல இவர் உண்மையை ஒளிட்டா அதுல இருந்து தப்பிச்சுவாரு, இல்லைன்னா அந்த எலி வெளியே வந்துடும், இவர் மேல போயிடுவாரு. அடுத்ததா பொயனா குல்சி. இந்த வேர்டுக்கு லட்டின்ல என்ன மீனிங்னு கேட்டீங்கன்னா பெனால்டி ஆஃப் சாக், அப்படின்னா சாக்கால கொடுக்கப்பட்ட தண்டனை. தன்னோட சொந்த குடும்பத்திற்கு யாராவது கொலை பண்ணினா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை தான் இது. அந்த கில்லரை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டி போய் ஒரு லெதரால செய்யப்பட்ட ஒரு பேக், அதுக்குள்ள அந்த கில்லர் உட்கார வச்சு ஒரு டாக், ஒரு மங்கி, ஒரு பாம்பு, ஒரு கோழி எல்லாமே அதுக்குள்ள போட்டு காத்து கூட வெளியே வர முடியாத அளவுக்கு இறுக்கமா அந்த சாக்க கெட்டி ஒரு கடலோட ஹைட்ல இருந்து அதை தூக்கி போட்டுருவாங்களாம். ஆக்சுவலா அந்த கில்லருக்கு இந்த பனிஷ்மெண்ட் ஓகே, பட் அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுச்சு, இந்த பனிஷ்மெண்ட் இதோட எல்லாம் முடியாதுங்க. அந்த கில்லருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னும் இந்த சாக்குள்ள அந்த அனிமல்ஸோட போய் சாகலாம், இல்லைன்னா ரோம்ல இருக்கிற கொலாசியம் இருக்குல்ல அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பெர்ஃபார்ம்னா டான்சிங்கோ சிங்கிங்கோ இல்லைங்க, அங்க அந்த இடத்துல இதை விட கொடூரமான ஒரு அனிமல் வரும், அந்த அனிமலோட சண்டை போடணும். அங்க இருக்கிற மக்கள் முன்னாடி வர கடிச்சு கொதறி பீஸ் ஆக்கிடும். அண்ட் நம்பர் 1 is The Rack. உன்னை பார்த்தா அதே லண்டன் டவர் விதமா அது ஒரு டார்ச்சரிங் மெஷின் வச்சிருப்பாங்க. இது பேர் தான் த ரேக். கிரிமினல்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அந்த ரேக்ல 2 எட்ஜ்லயும் அவங்க கை காலை கெட்டி அதை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட கையெலும்பு காலெலும்பு எல்லாமே பீஸா நொறுங்கி டிஸ்லோகேட் ஆக ஆரம்பிக்கும். அதுலயும் 1447 அப்போ ஆனா எஸ்கியூ 25 வயசு பொண்ணை இதே மாதிரி ரேக்ல வச்சு கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொண்டுட்டாங்க. அவங்களோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பும் உடஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கம்ப்ளீட்டா அசையக்கூட முடியாத நிலைமைக்கு அவங்க கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள ரொம்ப தூரமா கூட்டிட்டு போய் உயிரோடையே எரிச்சு கொண்டுட்டாங்க. ஒரு 25 வயசு பொண்ணுக்கு இவ்வளவு கொடூரமான தண்டனையை கொடுத்தாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இந்த கிறிஸ்டியானிட்டி இருக்குல்ல, இந்த பைபிள், இதுல இருக்கிற வசனங்கள் எல்லாமே அவங்க ரீட் பண்ணி மெமரைஸ் பண்ணி மற்ற சில பேருக்கு டீச் பண்ணியிருக்காங்க. பேசிக்கா அந்த டைம்ல அந்த பிளேஸ்ல கத்தோலிக்க தவிர வேற எந்த ரிலிஜனை ஃபாலோ பண்ணாலும் மக்கள் எல்லாமே சேர்ந்து அவங்களை இப்படி கொடூரமா கொண்டுருவாங்களாம். ஆனா இந்த பொண்ணுக்கு கிறிஸ்டியானிட்டியை படிச்சு அதை இன்னும் சில பேருக்கு டீச் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுங்க யாருன்னு தெரிஞ்சுக்கதான் இந்த பொண்ணை ரேக்ல வச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இவ்வளவு டார்ச்சர் பண்ணியும் அந்த பொண்ணு அவங்க யாரு பேரையுமே சொல்லாததால அவங்கள உயிரோட எரிச்சு கொண்டு. இதுல இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு இந்த பைபிள் எல்லாம் படிச்சாங்கன்னு சோல்ஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதே அந்த பொண்ணோட சொந்த ஹஸ்பண்ட் தானா.